या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमु तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। अल्हम्दुलिल्लाह, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அத்தாயி கல்வி குழுமத்திலே படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் பட்டம் பெற்று சமுதாயத்திலே பல்வேறு சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய காலங்களில் இந்த நிஅமத்தை உணர்ந்து அதை பயன்பெற்று சமூகத்திலே எல்லோருக்கும் பயன்பெற செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய இடைவிடாத தஃப்சீர் தாலீம் திக்ருடைய மஜ்லிஸிலே இன்றைய வாரத்துடைய தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய கிளை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு ஓதக்கூடிய மாணவர் அவரிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரியுடைய கம்பம் கிளையிலே கூட 2ஆம் சும்ரா 3ஆம் சும்ராவுடைய மாணவர்களுக்கு இதை குறித்த பாடங்கள் கடந்த வாரங்களிலே நடத்தப்பட்டது. ஒரு ஓதக்கூடிய மாணவர் என்னதான் இல்முகளை கரைத்து குடித்து அவர் கரை சேர்ந்தாலும் கூட அவருடைய பேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நீயத்து சம்பந்தப்பட்டு கடந்த வாரங்கள்ல நம்முடைய வகுப்புகள்ல நம்ம பாடம் நடத்தி இருக்கோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நீயத் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுல இப்போ ஓதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எப்படி நீயத் இருக்கணும்? ஏதோ அப்பா அம்மா கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை கொண்டு வந்து மதுசால சேர்த்திட்டாங்க, ஏதோ நம்ம என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா யாரோ சொன்னாங்க கொண்டு வந்து நம்மளை அடைச்சு வச்சுட்டாங்க, இப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ஓத வந்துட்டோம், அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ, நம்ம ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ, எப்படியோ ஏதோ ஒரு சக்தி நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அப்ப நம்ம வந்துட்டோம், ஓதணும், நல்லா நம்மளை நாடிட்டான். ஆலிமாகணும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும், உலக கல்வியை கற்றுக்கொள்ளணும், எப்படியோ ஏதோ என்னன்னு தெரியல கலாக்கத்துல இப்படி எல்லாம் எழுதிட்டான். நம்ம வந்துட்டோம். இப்ப நாம நம்முடைய நீயத்தை எப்படி வச்சுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு தெரியும் புகாரியுடைய முதல் ஹதீஸ் அதுதான். எல்லா கிதாபுகளையும் முதல் ஹதீஸா என்ன சொல்றாங்க? இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த அமல்கள் எல்லாம் எதை கொண்டுதான்? நம்முடைய நியத், எண்ணங்களை கொண்டுதான். இந்த ஹதீஸுக்கு விளக்கவுரை சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஒரு அமல் அதற்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதான்றது எதை வச்சுதான்? அவனுடைய நியத். அவனுடைய நியத்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, நியத்து சரியாக இருந்துச்சுன்னா அப்பதான் அவனுடைய அமல்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அமல் சிஹத்தாகணும் அப்படின்னாலும் என்ன தேவை? அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய நியத் என்கிற அந்த எண்ணம் ரொம்ப பியூரா இருக்கும், தெளிவா இருக்கும், ஆழமான அல்லாஹ்வுக்காக இருக்கும். அப்ப நம்ம இதைத்தான் பார்க்க போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப எந்த அளவுக்கு நியத்து முக்கியம்னு சொல்றாங்கடா, சில காரியங்கள் நம்ம கிதாபுல பார்த்தோம், சில காரியங்கள் அது துனியாவுடைய செயல் மாதிரி தெரியும். இப்ப சாப்பிடுறது பிலால் சரி, அது நன்மையா? 3 வேளை உணவு சாப்பிடுவது என்பது துனியாவுடைய செயலா வறுமையுடைய செயலா? துனியாவுடைய செயல். இதுக்கு நன்மை இருக்கா? இருக்கு. எப்ப நன்மை இருக்கு அப்படின்னா நம்முடைய நியத்து கரெக்டா இருந்தா. எப்படி நியத்து? என்ன உஸ்தாத் சாப்பிடுறது நம்மன்றது அது துனியாவுடைய செயல், அதுக்கு எப்படி உஸ்தாத் நன்மை கிடைக்கும்? ஒரு நியத்து சரியாக இருந்தா, ஒரு நியத்து அதற்கு தகுந்த பெர்ஃபெக்ட்டா இருந்தா உலக அமலாக இருக்கக்கூடிய சாப்பிடுறதுக்கு கூட உனக்கு நன்மை கிடைக்கும். அது இபாதத்தா? நீ சாப்பிடுற சாப்பாடு கூட என்ன ஆயிடும்? இபாதத். எப்படி? ஒருத்தர் சாப்பிடுறான், ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் என்ன செய்யறான்? சாப்பிடுறான். சாப்பிடும் போது அவனுடைய நியத்து என்ன இருக்கு? யா அல்லாஹ், இந்த சாப்பிட்டா தான் எனக்கு உடம்புல சக்தி வரும், சாப்பிட்டா தான் சக்தி வரும், எனக்கு சக்தி நல்லா இருந்தா தான் நான் உனக்கு தொழுக முடியும், நான் இல்ம நல்லா கற்றுக்கொள்ள முடியும்,
நான் இபாதத்தை நல்லா செய்ய முடியும், இதற்காக நான் சாப்பிடுறேன் அல்லாஹ்னு சொல்லி நியத்து வச்சுட்டு சாப்பிட்டா, சாப்பிடுறதுங்கிற துன்யாவுடைய அமல் கூட என்னவா மாறிடும்? மறுமையுடைய அமலாக மாறிடும். நீ சாப்பிடுறது கூட என்ன பட்டியல்ல வந்துரும்? இபாதத்துடைய பட்டியல்ல வந்துரும். என்ன பட்டியல்ல வந்துரும்? இபாதத்து. நீ 3 நேரம் உணவு சாப்பிடும் போது இப்படி சொல்லி சாப்பிடணும். எப்படி? யா அல்லாஹ் என்ன சொல்லணும்? யா அல்லாஹ் நான் சாப்பிட்டா தான் நான் சக்தியா நிக்க முடியும், நடக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். அதுல ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான், தாக்கத்து உடல்ல இருந்தா தான் உனக்கு இபாதத் செய்ய முடியும், உன்னுடைய இல்ம நான் கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நான் சாப்பிடுறேன் யா அல்லாஹ் நியத்து வச்சுக்கணும். சொல்ல புரியுதா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இல்மு கற்றுக்கொள்வது அது எதற்காக? அது துன்யாவுடைய அமலா? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்ன அமல? துன்யாவுடைய அமலா? என்ன அமல? ஆகிரத் சம்பந்தப்பட்டது. நீ ஒரு மாணவர் இல்மு கற்றுக்கொள்ள வந்துட்டு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில வந்துட்டார். அவருக்காக வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் என்ன செய்யுதா? இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு தேடுது. அப்ப மறுமையுடைய அமல். ஆனா ஒருத்தர் இல்ம கற்றுக்கொள்றாரு, எதற்காக கற்றுக்கொள்றாரு அப்படின்னா நியத்து சரியில்லை. என்னண்டா, நான் எதுக்கு தெரியுமா இல்ம கற்றுக்கொள்றேன்? நான் பெரிய அல்லாமாவாய் 4 பேருக்கு முன்னாடி நான் பெருமை அடிக்கிறதுக்கா? என்ன அடிச்சுக்க எவன்டா இருக்கா அந்த உலகத்துல? என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? இப்படின்னும் அது மக்கள் எல்லாம் என்னை பார்த்து பெருமைப்படணுன்றதுக்காகவும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணுன்றதுக்காகவும், சமுதாயத்துல நிறைய பணங்காசுகளை சேகரிக்கணுன்றதுக்காகவும், இந்த மாதிரி உலக காரணங்களை நியத்து வச்சு ஒருத்தன் இல்ம கற்றுக்கொண்டால் மறுமையுடைய அமலாக இருக்கக்கூடிய இல்மை கற்றுக்கொள்வது என்னவாயிரும்? துன்யாவோட அமலாயிரும். அதுக்கு என்ன கிடைக்காது? நமக்கு நன்மை கிடைக்காது. அப்போ ஓதக்கூடிய அந்த மாணவர் அவர் என்ன நியத்து வைக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நியத்து வைக்கணும்? நியத்து ரொம்ப முக்கியம். ஓதக்கூடிய மாணவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் இல்மை தேடுகிறார், மன் தலபல் இல்ம, யார் இல்மை தேடுகிறார், 3 காரணங்களுக்காக இல்மை தேடுகிறார். எத்தனை காரணம்? 3 காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் லியுஜாதில பிஹி அல் உலமா, உலமாக்களிடத்திலே சண்டையிடுவதற்காக. நான் பெரிய ஆலிமா, எல்லாத்தையும் விவாதத்துக்கு கூடுவேன். டே நீ பெரிய ஆளா, நான் வாடா, கொத்தை வாடா, அப்படி நீ பாக்கவியா, நீ மிஸ்பாஹியா, நீ வந்து பிலாலியா, நீ அத்தாரியா, வாடா என்கிட்ட ஒத்தை வாடா, நான் நீ பெரிய ஆளா. இப்படி உலமாக்களிடத்துல சண்டையிடுவதற்காக யார் இல்மை தேடுகிறார்? புரிஞ்சா? இரண்டாவது லியுபாஹி பிஹி அஸ்ஸுஃபஹா, மடையர்களிடத்துல பெருமடிக்கிறதுக்கு. நான் ஆலிம் தெரியுமா, நீ முட்டாள் தானே, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆலிம் தெரியுமா, இப்படி யார்கிட்ட போய் பெருமடிக்கிறதுக்காக? மடையர்களிடத்துல அவாமு நாஸ்ட போய். இதுக்காக ஒருத்தர் இல்மை தேடினாலும். மூன்றாவது நீ யஸிஃப பிஹி உஜூஹன் நாஸ் இலை, மக்களுடைய முகங்கள் எல்லாம் தன் பக்கம் திரும்பணும். ஒரு பெரிய ஆலிம்சாடா, பெரிய முஃப்திடா, இத்தனை வருஷம் பெரிய, அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா, இப்படி என்ன செய்யறது? இது பெரிய உஸ்தாதுடா, இப்படி மக்களுடைய முகங்கள் எல்லாம், ஒரு பெரிய பேச்சாளர்டா, இப்படி மக்களுடைய முகங்கள் எல்லாம் தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக யார் இல்மை தேடுகிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே நுழைய செய்வான். எதில் நுழைய செய்வான்? நரகத்திலே. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அப்ப நம்ம எதுக்குதான் ஓதக்கூடிய மாணவர் என்ன நியத்து வைக்கணும் அப்படின்னா, முதல்ல சொல்றாங்க, நாம் இல்மை தேடுவதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நியத்து வைக்கணும். யா அல்லாஹ் என்ன செய்ய, என்ன நீ யா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கோ, பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ் என்ன பிரியப்படணும். யா அல்லாஹ் எங்க அத்தா அம்மாவை விட்டுட்டு, எனக்கு இருக்கக்கூடிய அந்த எனக்கு ஆசபாசங்களை விட்டுட்டு, நான் வீட்டுல இருந்து அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், சொகுசா இருந்திருப்பேன், டிவி பார்த்துட்டு இருந்திருப்பேன், பைக் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், கேம் விளையாண்டுருப்பேன், ஐபோன் வச்சிருந்திருப்பேன், எல்லா ஆசபாசங்களையும் நான் விட்டுட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? வீட்டுல இருந்தா எப்படி வேணா இருந்திருக்கலாம், டெய்லி கறி, டெய்லி கிரில், டெய்லி ஃப்ரைட் ரைஸ், டெய்லி என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸோட இஷ்டத்துக்கு சுத்தி இருப்போம், எல்லாத்தையும் நான் எல்லாம் விட்டுட்டேன். எதுக்காக தெரியுமா? எதற்காக? உன்னுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அதன் மூலமாக உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய பிரியத்தையும் யாரெல்லாம் நான் பெறுவதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன். நம்ம நியத்து வைக்கணுமா? சொல்ல புரியுதா? அடுத்து சொல்றாங்க, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஜஹாலத், மடமை நீங்கணும். என்ன செய்யணும்? மடமை நீங்கணும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது ஹலால், எது ஹராம், எது அல்லாஹ் தடுத்திருக்கான், எது ரசூல் தடுத்திருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நான் இல்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கேன்னு என்ன செய்யணும்? நியத்து வைக்கணும். சொல்ல புரியுதா? அப்போ ஓதக்கூடிய காலத்துல நியத் என்பது
ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம நியத் வைக்கணும்? அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சரி நியத்து வச்சாச்சு, ஓதம் வந்தாச்சு, நியத்து பர்ஃபெக்ட்டா வச்சாச்சு. துன்யாவுடைய நோக்கம் இல்லை, எந்த ஆளுகிட்டையும் சண்டை போடணும்ன்ற நியத்து இல்லை, மடையர்கிட்ட பெருமை அடிக்கிற நியத்து இல்லை. மக்கள் எல்லாம் என்ன முகத்து பார்த்து அப்பா பெரிய ஆளுன்னு ஆசிப்பா, யார்கிட்டையும் யாரும் என்ன பெருமைப்படணும், என்ன புகழணும் அப்படின்னா நியத்து இல்லை. நியத்து பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது அதம். என்னது? ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சில கவிதைகள் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் இல்மு மின் கைரி அதபின் லா யுஃபீது லனா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒழுக்கமில்லாத கல்வி என்பது லா யுஃபீது லனா, நமக்கு என்ன அளிக்காது? பிரயோஜனம் அளிக்காது. அடுத்து சொல்றாங்க யதீம்னு சொல்றாங்களே. யதீம் கேள்விப்பட்ட யதீம்னா யாரு? தாய் தந்தை மூத்தா இருக்கிறாங்க அல்லது தந்தை மூத்தா இருக்கிறாங்க. ஆனா அந்த கவிதையில என்ன சொல்றாங்க? லைசல் யதீமுல்லதி கது மாத வாலிது. ஒருத்தருடைய தந்தை மரணிப்பதனால் அவர் என்ன கிடையாது? யதீம் கிடையாது. உண்மையான யதீம் என்பவர் யார்? யார் இல்மும் ஒழுக்கமும் இல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான யதீம்னு சொல்றாங்க. சொல்ல புரியுதா? அப்போ ஓதக்கூடிய காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? என்னதுமா? அதம். அதம் என்ன? அதம்னா என்ன? ஒரு ஆசிரியர் இடத்துல நம்ம எப்படி நடக்கணும், ஒரு கிதாபு எப்படி கிதாபுடைய விஷயத்தில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், பெற்றோர்களிடத்தில் எப்படி ஒழுக்கமா இருக்கணும், உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் பெரிய வயசுல மூத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வந்து ஒழுக்கங்கள்லாம் வராம நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அல்லாமாவானாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப என்னது? ரொம்ப முக்கியமானது. அப்ப அதனாலதான் அலிரடியா அப்போ ஆசிரியர்களுடைய ஒழுக்கம்ன்றது ரொம்ப, ஆசிரியரிடத்துல என்ன செய்யறது? ரொம்ப ஒழுக்கமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சா? அலிரடியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா அப்துல், நான் அடிமை. யாருக்கு அடிமை? யார் எனக்கு ஒரு எழுத்து கற்றுக் கொடுக்கிறாரோ, யார் எனக்கு ஒரு எழுத்து கற்றுக் கொடுக்கிறாரோ அவருக்கு நான் என்னன்னு சொன்னாங்க? அடிமைன்னு சொன்னாங்க. ஒரு எழுத்து கற்றுக் கொடுத்தவங்க அலிரலியல்லா யாரு? ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் இல்முடைய பட்டணம், அதன் தலைவாசல் யாரு? அலி ரலியல்லாஹு. ஆனா அந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு யாராவது ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தாரா அவருக்கு நான் என்னவாயிடுறேன்? அடிமை ஆகிவிடுகின்றேன். அவர் நாடினால் என்னை விட்டு விடலாம், நாடினால் என்னை அவர் விடுதலை செய்யலாம், நாடினால் அவருடைய பணிவிடைக்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொன்னார். சொல்ல புரியுதா? அதனால்தான் ஆசிரியர்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு குளிப்பாட்டுவனுடைய கையில மையத்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மாணவர் தன் ஆசிரியரிடத்துல ஆயிருக்குமா. எப்படி? அப்படின்னா எப்படி? மையத்து இருக்குது, மையத்துக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா? அதுக்கு ஏதாவது சுய விருப்பம் இருக்குமா? இருக்காது. அந்த குளிப்பாட்டுகள் இப்படி திருப்பினா அது இப்படி திரும்பிடும், அப்படி திருப்பினா அப்படி திரும்பிடும், உட்கார வச்சா உட்காரும். அப்ப அந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் ஆயிரணுமா. அப்ப ஆசிரியர் எப்படி அந்த மாணவரை வழி நடத்துகிறாரோ, எப்படி அவரை வழி நடத்த ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி அந்த மாணவர் ஆசிரியர்கிட்ட ஆயிரும். அப்படி ஆனாத்தான் அவர் உயர்ந்த நிலைமையை அடைய முடியும்னு சொல்றாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் போது முதல்ல விஷயம், நான் அந்த ஷேக்கிட்ட போய் பையத்து வாங்க போறேன், இங்க பையத்து வாங்க போறேன், இங்க அவங்களோட முதல்ல ஒரு மாணவருக்கு அவங்களுடைய உஸ்தாது தான் முதல் ஷேக். சொல்ல புரியுதா? இவனுடைய வாழ்க்கையினுடைய துன்யா மறுமை எல்லாமே அந்த உஸ்தாதுடைய துவால தான் இருக்கு. கடந்த வாரம் கூட உஸ்தாதிக திக்ர் மஜ்லிஸுக்கு வந்த போது சொன்னாங்க, ஏலா சுப்ரா மாணவர்கள்ட்ட சொன்னாங்க. சொல்லும் போது சொன்னாங்க, ஒவ்வொரு மதரசாவுடைய அந்த ஆசிரியரும் அந்த மதரசா மாணவர்களுக்கு அவங்கதான் ஷேக். அவங்கதான் யாரு? அவங்களுடைய துவாவும் அவங்களுடைய ரிவாவும் அவங்களுடைய எல்லாமே ரொம்ப முக்கியம். என் உஸ்தாது எனக்கு தேவையில்லை, பின்னாடி உஸ்தாதை பத்தி அதம் குறைச்சல் நடக்கிறது, உஸ்தாதை பத்தி புறம் பேசுவது, உஸ்தாதை குறை பேசுவது என்பது மிக ஆபத்தானது. சொல்ல புரியுதா? அலி ரலியல்லாஹு சொல்லபடி பார்க்கும்போது ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தவருக்கு நான் அடிமை அப்படின்ட்டாங்கன்னா, ஒரு மாணவர் ஒன்னா சுப்ராக்கு முதல்ல வர்றாரு, முதல்ல மதரசால வர்றாரு, அவர் எப்படி வருவார்? ஒண்ணுமே தெரியாம வருவார். அவனை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு ஒரு ஆசிரியர் உருவாக்குறாங்க. இப்ப ஆசிரியர் இடத்துல எப்படி நடந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
ஒரு மாணவர் உஸ்தாதம் தன்னுடைய ஆசிரியரை அவர் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்த வேண்டும். அவருடைய ஆசிரியரை கண்ணியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அவருடைய ஆசிரியருடைய ஆசிரியரையும் அவர் என்ன செய்யணுமா? கண்ணியப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய குடும்பத்தாரையும் அவர் கண்ணியப்படுத்தணும். புரிஞ்சா? அது மட்டும் இல்ல, ஆசிரியர் யாரை நேசிக்கிறார், அந்த உஸ்தாத் யாரை பிரியப்படுகிறாரோ அவர்களையும் நாம கண்ணியப்படுத்தணுமா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது சொல்றாங்க, ஒரு ஆசிரியர் நடந்து போறாங்க, ஒரு உஸ்தாத் நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? முந்திக்கிட்டு நடந்து போகக்கூடாது. சொல்ற புரியுதா? அடுத்த விஷயம் சொல்றாங்க, ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிற இருக்கையில நம்ம போய் உட்காரக்கூடாது. ஒரு உஸ்தாத் உட்கார்ற சேர் இருக்குது, அது உஸ்தாத் உட்கார்ற டேபிள் இருக்குது, நம்ம போயிட்டு அவங்க இல்லாத நேரத்துல ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க பண்ணுவாங்க, ஆசிரியர் போயிட்டு அந்த மாதிரி கிடையாது. புரிஞ்சா? அப்போ ஒரு உஸ்தாத் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு மாணவர் என்ன செய்யக்கூடாது? போய் உட்காரக்கூடாது. அது அளவு குறைச்சல. சொல்ல புரியுதா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஆசிரியரிடத்துல அவங்க அனுமதி இல்லாம பேசக்கூடாது. ஒரு ஆசிரியர் உஸ்தாத் இருக்கிறாங்க, போய் என்ன செய்யணும்? போய் அனுமதி கேட்டு தான் பேசணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? வள 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 என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆசிரியர் ஒரு இடத்துல இருக்காங்களா, நம்முடைய சத்தங்களை என்ன செய்யக்கூடாது? உயர்த்தி பேசக்கூடாது. சத்தம் போட்டு பேசுறது. அதே மாதிரி அவங்க முன்னாடி பரிகாசம் செய்வது. பரிகாசம்னா என்னது? கிண்டல் கேலி பேசுறது. உஸ்தாத் இறங்கி வந்துட்டாங்க, ஃப்ரீயா பேசுறாங்க, நீ தலைமையில ஏறி உட்கார ட்ரை பண்ணக்கூடாது. உஸ்தாத் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் நீ என்ன செய்யணும்? நான் மாணவர், அவங்க உஸ்தாது. உஸ்தாத் சொல்ல, நான் நண்பர் தான்டா நீ அப்படின்னு தோல் மேல கை போடலாம். நீ என்ன செய்யக்கூடாது? அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அதான் வந்து இறங்கி வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ நடந்துக்கிற மாதிரி, உன்னுடைய சக நண்பர்கிட்ட நடக்கிற மாதிரி நீ கசாமுசா என்ன செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடாது. அவங்க இருக்கக்கூடிய சபையில சத்தம் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாதான்? சிரிக்க கூடாது. தேவையில்லாத பேச்சுக்கள், மற்றவனை கிண்டல் கேலி பண்றது, ஒரு இடக்கு முடக்கா கேள்வி கேட்கறது. புரிஞ்சா? அதாவது கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா தான் இனிமே வளரும். ஆனா உஸ்தாதம் மடக்கணும், உஸ்தாதத்தை நம்ம போட்டு இது பண்ணணும், அவங்கள படுத்தி எடுக்கணும்ன்றதுக்காக நீயத்து மாறி இருக்குல்ல. அப்ப அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க, ஆசிரியருடைய துவாவையும் முஹப்பத்தையும் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய உஸ்தாதுடைய அந்த முஹப்பத்தையும் அவங்களுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்காக முயற்சி செய்யணும். எப்படிதான் உஸ்தாதுடைய துவாவை வாங்குறது, எப்படிதான் உஸ்தாதுடைய பொருத்தத்தை வாங்குறதுன்னு அவன் என்ன செய்யணும்? அவன் எதிர்பார்க்கணும், ஆசைப்படணும். ஆனா உஸ்தாதுடைய துவாவை எப்படி நம்ம வாங்குறது? எப்பயாவது ஒரு நாள் தான் நம்ம உஸ்தாதை பார்க்கணும், அவங்களுடைய பார்வை நம்ம மேல படணுமே, எப்படி அவங்கள்ட்ட துவாவை வாங்குறது அப்படின்னு அவன் எதிர்பார்க்கணும். சொல்ற புரியுதா? அடுத்து பாருங்க, ஒரு உஸ்தாதுடைய வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த உஸ்தாது ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, அவங்க கதவை போய் டப்பு டப்புன்னு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, வெளியே நின்று சலாம் சொல்லணும். அவங்க வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே அவசரம் தாங்க முடியாம படபட படபடன்னு தட்டுறது என்பது அது ஏற்றமானதல்ல, அது அதற்கு மாற்றமானது. அடுத்து சொல்றாங்க, ஒரு ஆசிரியருடைய கோபத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்வது. ஆசிரியருடைய கோபம் என்ன செய்யணும்? உஸ்தாதுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, உஸ்தாதுடைய பத்துவாவுக்கு ஆளாயிடக்கூடாது, உஸ்தாதுடைய மனசு கஷ்டத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு நம்ம பயப்படணும். இப்ப நான் இருக்கிறேன், ஆலா உஸ்தாதுக்கு நான் மாணவர், உங்களுக்கு உஸ்தாதாக இருந்தாலும் நான் ஆலா உஸ்தாதுக்கு மாணவர். இப்ப நான் என்ன இருக்கணும்? உஸ்தாதுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், உஸ்தாது கல்வி குழுமத்திலே உஸ்தாது எனக்கு பொருந்திக்கணும், உஸ்தாதுடைய துவா எனக்கு கிடைக்கணும். ஆலா உஸ்தாது என்ன செய்யணும்? என் மேல பொருத்தமாக இருக்கணும், எனக்கு துவா செய்யணும், மேலும் மேலும் என்னுடைய வளர்ச்சியை அவங்க கண்டு மகிழ்ச்சி அடையணும். மாணவர்களை கொண்டு போற விதத்துல எந்த ஒரு சூழ்நிலையும் நம்முடைய சொல்லோ செயலோ ஆலா உஸ்தாதுடைய மனசை நோரடிச்சிடக்கூடாது. உஸ்தாது மதரசாவை எப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு சிறப்பா நம்ம மதரசாவை கொண்டு போகணும். உஸ்தாது எப்படிலாம் பிள்ளைகளை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிலாம் நம்ம உருவாக்கணும். நான் என்ன செய்யணும்? நான் நினைக்கணும். சொல்ல புரியுதா? இப்படி ஒவ்வொரு மதரசால இருக்கக்கூடிய ஆலிம்களும் ஆலிமாக்களும் மாணவ கண்மணிகளும் அவங்களுடைய உஸ்தாதுமார்கள் அவங்களுடைய முதல்வர்களுடைய துவாவையும் அவங்களுடைய ரிதாவையும் அவங்களுடைய அந்த முஹப்பத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். நம்ம உஸ்தாதானே, பெரிய இவரா அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அடுத்து சொல்றாங்க, ஒரு உஸ்தாதுக்கு இருந்து ஒரு தவறு வெளிப்படுற மாதிரி நமக்கு பார்வையில தெரியுது அப்படின்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது? அதை போட்டு பெருசுபடுத்திட்டு இருக்க கூடாது.
உனக்கு தெரியல, வெளிப்படையா பார்த்தா தெரியுதுன்னா நீ கடந்து போயிடணும். என்ன அந்த உஸ்தாத் தொழுகைக்கே வரலையே, உனக்கு தேவையில்லை. அவங்க அங்க கூட ஏதோ ஒரு வேலையில தொழுது இருக்கலாம். சொல்ல புரியுதா? ஒரு ஆசிரியரிடத்துல ஒரு தவறு வெளிப்படுவதை போன்று தெரிஞ்சாலும் நீ அதை விளக்கம் சொல்லி அதை கடந்து விட வேண்டுமே. அந்த உஸ்தாதை பத்தி நீ உட்காந்து பாக்ஸ் பண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த உஸ்தாத் அப்படியாமா, அந்த உஸ்தாத் இப்படியாமா, அவங்க அப்படியாமா இப்படியாமா என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆசிரியரை, ஒருவேளை அந்த ஆசிரியர் உஸ்தாத் தவறு செஞ்சிருந்தாங்க, தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு உள்ளது. சொல்ல புரியுது அவங்களுக்கு? அப்ப இது எல்லாமே என்ன செய்யணும், ஒரு அதவுடைய சம்பந்தப்பட்டு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பட்டது. சொல்ல புரியுதா? ஓதக்கூடிய காலத்துல நம்முடைய நியத் முழுக்க முழுக்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் நம்முடைய விஷயத்துல பொருத்தமாக இருக்கும் நம்ம நியத்து வைக்கணும். அதே நேரத்துல எந்த அளவுக்கு நம்முடைய ஒழுக்கத்துல, அது உஸ்தாதுடைய துவாவா இருக்கட்டும், பெற்றோர்களுடைய துவாவா இருக்கட்டும், லீவுக்கு போறோம் பெற்றோருடைய பத்துவாவுக்கு ஆளாயிடக்கூடாது. என்னவா வேற வேலையே இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் இப்பதான் லீவுக்கு வந்திருக்கிறேன், என்ன செய்ய இப்ப போட்டு படாபாடு படுத்துறேன், தொழுகைக்கு போன்னு சொல்றேன், அதை பண்ண சொல்றேன், இதை பண்ண சொல்றேன், வேலையே இல்லையாமான்னு சொல்லிடக்கூடாது. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா ஓதக்கூடிய மாணவர் இப்படி இருக்கிறாருன்னு நினைப்பாங்க. அப்போ வீட்டுல போனாலும் பெற்றோர் எப்படியாவது அவங்களுடைய துவாவை நாம வாங்கணும், அம்மாவுடைய துவாவை வாங்கணும்ன்றதுல வயசான கிழவனானாலும் சரி, நீ கிழவனாய் நீ குழந்தை பெற்றாலும் சரி, உன் தாய் தந்தையருக்கு நீ குழந்தைதான். அப்போ எல்லா நேரங்களையும் தாய் தந்தையருடைய விஷயத்துல அதை போட நடக்கும். கிதாபுகள் நம்ம கிளாஸுக்கு வரோம், ஒழுவோட தான் தொடரும். எப்ப வகுப்பறையில இருந்தாலும் ஒழுவோட இருக்கணும். காத்து பிரிஞ்சிருச்சு, அது பாத்ரூம் போயிருக்கோம், அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒழுவாவது இதுவாகுது, அதை யாரும் உட்காந்து கழுவிக்கிட்டு தண்ணி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படியே என்ன செய்யக்கூடாது, ஆடு பாடு மாதிரி வந்து உட்காந்துடக்கூடாது. ஓதக்கூடிய மாணவர் அவர் தாயிக்குள் ஒழுவா இருக்கணும். என்னவா இருக்கணும், தாயிக்குள் ஒழுங்குனா என்ன, எப்போதும் ஒழுவுடனே இருக்கணும். இப்ப இந்த மாதிரி அதவுகள் எல்லாம் நம்ம பேணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் என்னது, புரோஜனமான கல்வி. என்ன கல்வி? புரோஜனமான கல்வி. இப்போ ஒரு பெரியார் வந்து என்ன செஞ்சாங்க, ஷாஃபி இமாம் வக்கி என்கிற அந்த உஸ்தாதிட்ட கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? வக்கி. தன்னுடைய ஆசிரியர்கிட்ட வந்து கேட்டாங்களா. என்ன கேட்டாங்கன்னா, நான் படிச்சுட்டு இருக்கிற இல்மு எல்லாமே என்ன செஞ்சிருது, எனக்கு மறந்து போயிருக்கு. எப்ப என்ன படிச்சாலும் என்ன செஞ்சிருது, மறந்துருதுன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்களா, வசியத் செஞ்சாங்கன்னா, உன் வாழ்க்கையில் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் செய்வதை நீ விட்டு விடுன்னு சொன்னாங்க. பாவம் செய்யறத விட்டு விடு. உன்னுடைய உடல் உறுப்புகள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கேள்வி, உன்னுடைய உடல் உறுப்புகள் ஏதேனும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பாவங்களை நீ விட்டு விட, உன் இல்மு என்ன செய்யாது, மறந்து போகாது. ஏன் அப்படின்னா இல்மு இருக்குல்ல, இந்த இல்மு என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடை, அல்லாஹ்வுடைய பிச்சை. ஃபலுல் புரியுதா? வீடுகள் எழுதியிருப்பாங்க, ஆதாமின் ஃபலுலின் ரப்பின்னு எழுதியிருக்கு. இது அல்லாஹ்வுடைய பிச்சை. பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை என்ன செய்ய மாட்டான், இந்த இல்மு என்கிற ஃபலுலை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப என்ன சொல்றாங்க, நீ பாவம் செய்தவனாக இருந்து நீ இல்மை தேடினால் சைத்தானை போன்று தூக்கி எறியப்பட்டவனாக நீ ஆகிவிடுவாய். எனவே பாவம் செய்வதை விட்டுவிடு அப்படின்னா சொல்ல புரியுதா? அப்ப நம்ம பாவம் செய்யறது ஹலால் ஹராம எதெல்லாம் நம்ம பேணணுமோ ஓதக்கூடிய காலத்துல ஒழுக்கமாக இருக்கட்டும், ஹலால் ஹராமை பேணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கேள்வி, நம்முடைய உடல் உறுப்புகள் எதெல்லாம் ஹராம்னு இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொண்டா அல்லாஹ் தஆலா நம்மளை என்னவாக்கும், அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன கொடுப்பான், என்ன இல்மு, புரோஜனமான இல்மு. நம்ம கேட்கிறோம்ல, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, உன்னிடத்திலே கேட்கின்றேன், இல்மன் நாஃபியா, என்ன கேட்கிறேன், புரோஜனமான கல்வி. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு 7 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு கற்ற கல்வி, கஷ்டப்பட்டு குர்ஆனை மனப்பாடம் பண்றோம். ஆனா நம்ம செய்யக்கூடிய பாவத்தாலையும் நம்ம செய்யக்கூடிய அட்டுழியத்தாலையும் இந்த இல்மு நமக்கு எதிராக வந்துடக்கூடாது. என்னவாயிடக்கூடாது, எதிராக வந்துடக்கூடாது. ஆனால் உம்ராவுக்கு போகும்போது அந்த உம்ரா செய்யும்போது ஜம்சம் தண்ணி குடிக்கணும். தவாப் செஞ்சிருவாங்க, தவாப் செஞ்ச பிறகு சைக்கு ஓடுவாங்க, சஃபா மர்வாக்கு ஓடுறதுக்கு முன்னாடி வயிறு நிரம்ப என்ன குடிக்கணுமா, ஜம்சம் தண்ணி குடிக்கணும். இந்த ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது ஒரு துஆவை ஓதணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த கடந்த உம்ரா போன போது இந்த துஆவை எல்லா நேரத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக,
உன்னிடத்திலே கேட்கின்றேன் இல்மன் நாஃபியா பிரயோஜனமான கல்வியை கேட்கின்றேன் வரிசுகன் வாசியா விசாலமான பொருளாதாரத்தை செல்வத்தை கேட்கின்றேன். அடுத்து வஷிஃபாஅன் மின் குல்லி தா அனைத்து நோய்களை விட்டு ஷிஃபாவை கேட்கின்றேன். ரொம்ப மூணுமே முக்கியமானது. அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இல்முகளை கற்றுக்கொள்றோம், நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அடையணும், இம்மையிலும் வறுமையிலும் நம்ம என்ன செய்யணும், வெற்றி அடையணும். இது கிடைக்காம போச்சு அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்ன அஷத்தன் நாசி அதாபன் யௌமுல் கியாமத்தி, நாளைக்கு மறுமை நாளிலே அதிகமான வேதனை யாருக்கு, ஆலிமுக்கு தான். எப்படிப்பட்ட ஆலிம், எந்த ஆலிம் தன் இல்மையை கொண்டு அல்லாஹ் அவருக்கு கல்வியின் கொண்டு பிரயோஜனம் தரவில்லையோ அந்த ஆலிமுக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அத்தகைய வேதனைகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பிரயோஜனமான கல்வியை பெற்று இம்மையிலும் வறுமையிலும் ஒழுக்கம் நிறைந்த அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் பெற்ற ஆலிம்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் நம்முடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போன்று, நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போன்று இடைவிடாமல் தொடர்ச்சியாக இது போன்ற தாலீமுடைய தஃசீருடைய மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் சிஹத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.